தானே முடிஞ்சிருக்கு எபிசோடு, கரெக்ட்டுங்களா? வந்து அப்படிதான் போயிட்டு இருக்கு. லைக் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு கல்யாணம் பண்ண போறாங்க, சீர் கேக்குறாங்க, இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. பார்க்கலாம். அப்போ ஒருவேளை நீங்க வந்து குமார மேரேஜ் பண்ற மாதிரி தான் கார் கேட்டா கொடுத்துருப்பாங்களா உங்க வீட்டுல? குமார கல்யாணம் பண்ணா குமார் தான் எனக்கு 10 கார் அனுப்பணும் எங்க வீட்டுக்கு. எங்க 3 அண்ணனுங்களுக்கு மனசாட்சியே இல்லையா உங்களுக்கு? ஆமா, குமார லவ் பண்றது ஒரே காரணம் பணக்கார பையன், மிச்சபடி ஒண்ணுமே இல்லையே. சதீஷ்னா அவன் கொஞ்சம் நல்ல பையன், கொஞ்சம் நல்ல மனசுட. நான் என்னங்க சொன்னேன், 2 ஃபேமிலியும் ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்னு தானே உங்களை சொன்னது. ஒண்ணு சேர்ந்தா என்ன, சேரலன்னா என்ன? பாத்தீங்களா மக்களே, என்ன சேரலன்னா என்ன? எப்படி இருக்கு பாருங்க அரசி. நீங்க வந்து நினைச்சிட்டு இருக்கீங்க குமாரவேல் வந்து அரசி not involved in குமரவேல் அரசி because கதிர் ராஜி அரசிக்கு இது பண்ற அளவுக்கு மெச்சூர்ட் கேரக்டர் கிடையாது. அம்மா அப்பா ஹேண்டில் பண்றாங்கல்ல, சோ அதனாலதான் அவங்க வந்து இன்னும் இன்வால்வ் ஆகுற மாதிரி காட்டல. மேபி ஃபியூச்சர்ல கண்டிப்பா காட்டுவாங்க. கண்டிப்பா இன்னொரு 10 வருஷம் கழிச்சு வரும். எப்படி இருக்கடா அப்படின்னு யாரோ கேட்டிருக்காங்க. தெரியலையே, எனக்கு கமெண்ட் சர்ன்னு போகுது மேல. நீங்க எப்படி நின்னு படிக்கிறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி கஷ்டப்பட்டு தான் ஃபேவரட் வில்லன் குமரவேல் ப்ரோ அண்ட் சக்திவேல் சார். குகன் ப்ரோ எங்க அப்பா தான் வில்லன், நான் வந்து சும்மா அப்படியே. இது பேரா ஒரிஜினல் பேரு சக்தி, அவரு பேரா சக்திவேல். எனக்கு அப்பாவும் பையனுமே பயங்கரமா குழப்புது. ஓகே ஓகே. அரசிக்கு குமார் ஆர் சதீஷ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு சதீஷ் தான் ரொம்ப பிடிக்கும். கையெடுத்து கும்பிட்டு உருண்டு புரண்டு நானே சொல்லுவேன். முன் வரிசையில இருந்து கல்யாணத்துல நடத்தி வைக்கிறேங்க சீரியஸாவே. ஐயோ அப்பா, தெரியலங்க, எனக்கே தெரியல. அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கலாம். அண்ணன் நீங்களும் ஃபேஸ க்ளோஸா காட்டுங்க, இவங்கள மாதிரி பேக்ல போய் இந்த மாதிரி காட்டுறீங்க. இது கரெக்ட்டா நம்ம பேபி டிராயிங் பின்னாடி தெரியுது. உங்க பேபியோட டிராயிங்லாம் பின்னாடி தெரியுதாமா. அந்த அந்த கலைநயமிக்க ஒரு கேஸ் அடிச்சு துரத்திருக்கும் காலையில. அது என்னவென்றால் அவருக்கு குழந்தை இருக்கிறது என்று இந்த வீடியோவில் ரெஜிஸ்டர் பண்ணுகிறார். இல்லங்க, என்னோட கசினோட குழந்தை. அவங்க வீட்டுக்கு வருவாங்க, அடிக்கடி டிராயிங்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஆகாஷ் குவிட்டிங் PS2 சத்தியமா எங்களுக்கு தெரியாது. போன மாசம் வரைக்கும் எங்க கூட தான் இருந்தாரு, நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாரு, பேசுறாரு. எங்களுக்கு தெரிஞ்சு இல்ல, மேபி உங்களுக்கு வந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. சீரியல் ஃபுல்லாவே குன்றக்குடியில தானா உண்மையிலேயே? ஆமா ஆமா, குன்றக்குடியில தான். ஆமா குன்றக்குடியில தான். எனக்கு சக்தி ப்ரோ தான் பிடிக்கும். ஓகே, நோ ப்ராப்ளம். நான் தான் இந்த சைடு ஒரு மொபைல் வச்சு அதை டைப் பண்ணேன். இல்ல இல்ல சீரியஸாவே நம்ம தம்பி தான் யாரோ சொல்லிருக்காங்க. குமார் அரசி ஒண்ணு சேருவீங்களா? தெரியல தெரியல தெரியல. ஷூட்டிங் ஸ்பாட் போனாலே கூட நான் ஒண்ணு சேர மாட்டேன். அவங்களுக்கு வேற வீட்ல ஷூட்டிங் நடக்கும், எங்களுக்கு வேற வீட்ல ஷூட்டிங் நடக்கும். நாங்க 2 பேரும் பாத்துக்கவும் மாட்டோம், பேசவும் மாட்டோம். ரேர் இந்த பக்கம் போயிட்டு வர மாதிரி இருந்தா ஹாய் சொல்றது, அவரும் ஹாய் சொல்றது, அதோட அவ்வளவுதான். இன்னைக்கு அவர் ஷூட்டிங் வந்திருக்காருனே போன் பண்ணி வேற எதுக்காச்சும் போன் பண்ணி கேட்கும் போது எங்க இருக்கீங்க, ஓ நீங்களும் ஷூட்டிங்ல தான் இருக்கீங்களா அப்படின்னா நாங்களே தெரிஞ்சுப்போம். இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க அவங்க டான்ஸ் வீடியோ எல்லாம் வரும். யாரோட டான்ஸ் வீடியோ? உங்க டான்ஸ் வீடியோ தான் சொல்றேன். என்னோட டான்ஸ் வீடியோவா? ஆமா, உங்க பேரோட நீங்க பண்ணுவீங்கல்ல, சதீஷோட பண்ணுவீங்கல்ல. நான் பேர் கூட மட்டுமா பண்றேன், எல்லாரும் கூடயும் தான் பண்ணிட்டு இருக்கேன். அதான் உங்க பேர் சதீஷோட நீங்க பாரபட்சமே பார்க்க மாட்டேங்க, நான் எல்லாரும் கூடயுமே பண்ணுவேன். அப்ப நாங்க குன்றக்குடி வந்தா உங்களை பார்க்கலாமா? ஐயா குன்றக்குடி வந்தா முருகனை வேணா பார்க்கலாம். பாத்துட்டு போயிருங்க ஐயா. எங்களுக்கு வந்து ஷூட்டிங் வந்து குன்றக்குடியிலயும் எடுப்பாங்க, சென்னையிலயும் எடுப்பாங்க. எப்போ அவங்க எடுப்பாங்க எப்போ இங்க எடுப்பாங்கன்னு தெரியாது. சோ அதனால இத நம்பிலாம் நீங்க வந்து பிளான் எதுவும் பண்ணாதீங்க. வா என்ன ஒண்ணுல எவனா போய் குன்றக்குடியில தேட போறான், உலக போறாங்க ஒண்ணு. சீரியல்ல உங்க கேரக்டர் நேம் கேட்டு கேட்டு ஒரிஜினல் பேர் மறந்துடுச்சு ப்ரோ. ப்ரோ தெரியல ப்ரோ, என்னன்னு சொல்லுங்க ப்ரோ. ஏன் ஒரிஜினல் பேரு சக்திவேல் ப்ரோ? சிஎஸ்கே இம்பார்ட்டன்ட்டா அரசி இம்பார்ட்டன்ட்டான்னு கேட்டிருக்காங்க பாருங்க. சிஎஸ்கே இம்பார்ட்டன்ட்டா? இது என்ன கேள்வி? என்னங்க கேள்வி நீங்க? சிஎஸ்கே தான்
யாருக்கு மதுரை உழந்து வாங்க அண்ணா, அண்ணா மதுரை வாங்க அண்ணா அப்படின்னு கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. வரேன் brother. ராமமூர்த்தி. நான் அண்ணா ஒரு டைம் பார்த்திருக்கேன் வடபழனி முருகன் கோயில்ல. ஆமா, அண்ணா வந்து கோவில் கோவிலா சுத்துவாரு. நிறைய பேர் அண்ணா வந்து கோவில்ல முருகன் கோவில்ல பாக்கலாம் செவ்வாய்க்கிழமை. ஆனா எஸ், ஆனா டைமிங் மட்டும் தெரியாது எந்த டைம் போறேன்ட்டு. உங்க ஆக்சுவலா உங்க வீட்டாண்ட ஒரு கோயில் இருக்கு. வாட்சிங் PS2 only for you both. தேங்க்ஸ். ஆனா இது நம்புற மாதிரி இருக்கா? தெரியலையே யாருன்னு, கேட்டது பாரு. தெரியலையே. இந்த விஜய்க்கு எதிரே ஆனா வேற போன்ல இருந்து கமெண்ட் பண்றானா? ஆமா, அவன் பண்ணுவான். அவன் பண்ணக்கூடியவன் தான். மரக்கடை மச்சான் பண்ணுவான். வாட்சிங் PS2 only for you both. ப்ளீஸ் சேருங்க. ஹாய் அண்ணா, எப்படி இருக்கீங்க? அண்ணா ஹோல் ஃபேமிலி PS2. எங்க PS2க்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க, நிறைய பேர் உங்களோட லவ் கொடுத்துட்டு இருக்கீங்க, நிறைய பேர் பாக்குறீங்க. இவ்ளோ இன்ட்ரெஸ்டா என்ன ஆகும்லாம் கேக்குறீங்க. இதெல்லாம் கேட்கும் போதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சத்யாக்கா லவ் யூ. ஏய் thank you. நீதானே வேற மொபைல்? இந்தா என் கை, இங்க ஒரு கை இருக்கு, ஒரு கை போன் பிடிச்சிட்டு இருக்கு. அண்ணா லவ் யூ. லவ் யூடா தம்பி. சுகுமார் ஹாய் ப்ரோ. தென் சத்யா சாரி சத்யான்றேன் பாருங்க. அரசி சொல்லுங்க, எப்படி போயிட்டு இருக்கு? சதீஷோட அந்த காம்பினேஷன் எப்படி, கெமிஸ்ட்ரி எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? சூப்பரா போயிட்டு இருக்கு. அவர் வந்து பேசவே மாட்டாரு, ரொம்ப சைலண்ட். பட் அவரோட சீன்ஸ் வந்து அவர் கரெக்டா பண்ணிட்டு போயிடுவாரு. ரொம்ப காம்பினேஷன்ல அவர் கூட ஒரு 3 days ஒர்க் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். ஓகே ஓகே. காம்பினேஷன் நிறைய வரல. சோ இதுக்கு மேல எப்படி கொண்டு போறாங்கன்னு சுத்தமா ஐடியாவே இல்ல ப்ரோ. இன்னைக்கு கூட நீங்க ஏதோ குமார லவ் பண்ண விஷயத்தை வந்து ரிவீல் பண்றீங்க அப்படின்ற மாதிரி. ஆமா, எபிசோட் காலையில பார்த்தேன். வாட்ஸ் யுவர் ஏஜ்? 20 ஆக போகுதுங்க. என்ன 30 ஆக போதா 40 ஆக போதா? 20 ஆக போகுது. எவ்வளவு இளமையா இருக்கேன், என்ன பார்த்து என்னங்க இப்படி கேக்குறீங்க? மக்களே நம்பவே நம்பாதீங்க. எப்படி இருக்காங்க உங்க டீம்ல? எங்க டீம்ல கோபி அண்ணான்னு யாரு இருக்கா? கோபி அண்ணா நீயா நானா கோபி அண்ணா கேக்குறாங்களோ? தெரியலையே. நம்ம டீம் இல்லங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து இந்த பர்த்டே வந்தா 32ஆ சத்யா? யாருக்கு? உங்களுக்கு. என்னங்க சீரியஸா சொல்லுங்க. மூஞ்சிலே சக்தி ப்ரோ என்னோட ஹார்ட் வச்சுக்கோங்க. சக்தி ப்ரோவோட ஹார்ட்ட வச்சுக்கோங்கலாம். சக்தி ப்ரோ அவரோட ஹார்ட் ஃபுல்லா ஓட்டையா இருக்குது. ஆமாங்க, நிறைய பேர் லவ் பண்றன்ற பேர்ல ஏமாத்திட்டு போறாங்க. சக்தி அண்ணா கிட்ட கேக்குறேன், கிரிக்கெட் டீம்ல இருக்காங்க கோபி அண்ணா. நல்லா இருக்கான்ப்பா, நல்லா இருக்கான்ப்பா. டேய் நீ சம்பந்தமே இல்லாம கோபி அண்ணா எப்படி இருக்க? எங்க லைவ்ல வந்து கேட்டா நான் யாரடா கனெக்ட் பண்ணுவேன்? நல்லா இருக்கான்ப்பா, நல்லா இருக்கான். அவன் தானே கமெண்ட் போட சொன்னா, வச்சுக்கிறான் அவனை. மாதவன் ஹாய் அண்ணா. ஹாய். ஏஜ் என்னன்னு கேக்குறாங்க ப்ரோ. 50 என்னோட ஏஜ் வந்து 32. நான் பிராங்கா நடிப்பு உலக மகா நடிப்பு. சத்தியமாங்க, நான் போய் சொல்லணும். மனசாட்சி வேணாம். என்னங்க நீ 20 போது உனக்கு ஒரு மனசாட்சி இருந்ததா? நான் ஒரிஜினல் ஏஜ் சொல்றேன் சீரியஸாவே. கேபிஒய்ல காமெடி பண்றது ஈஸி இல்ல, பிஎஸ்ல நெகட்டிவ் ரோல் ஈஸியா இருக்கா? எது ஈஸியா இருக்குன்னு கேக்குறாங்க. எல்லாமே நம்மளுக்கு கஷ்டம் தாங்க. கஷ்டம்ன்றதை விட எல்லாமே நம்ம ரசிச்சு தானே பண்றோம், அதனால நம்மளுக்கு எல்லாமே பிடிக்கும். அவனா சொல்லுவான் என்ன கேட்ட கேள்வி பதில் சொல்றா அப்படின்னு. அக்ஷு அண்ணி இதெல்லாம் பாத்துட்டு தானே இருக்கீங்க, ஏன்டா வேற? Your real voice is nice, Satya. Thank you. Thank you so much. ஏய் மூஞ்சில கொசு போயிருச்சுங்க வாயில. உங்க பேர் சூப்பர். ஓகேமா, நன்றி. அதுதான் சேர விட மாட்டாங்களேமா. சதீஷ் வந்து நடுவுல பிக்கப் பண்ண போயிட்டாப்ல. இப்பதான் சேரவே விருப்பம் இல்ல, விட்டு போனா நல்லது அப்படின்னு குமுடெல்லாம் போட்டீங்க. இப்ப ஏன் ஃபீல் பண்றீங்க நீங்க? சதீஷ் வந்து பிக்கப் பண்றது பெருசு இல்ல, அவர் பிக்கப் பண்றதுக்கு அவங்க டாடியே கார் வாங்கி கொடுத்து அனுப்புறாரு பத்தியா, அதுதான் ஹைலைட். ஷூட்டிங் ஸ்பாட்ல லைவ் போடுங்க.
எங்களுக்கு வந்து அங்க டைமே இருக்க மாட்டேங்குது. ரொம்ப ஹரிபரியா தான் எல்லா சீன்ஸுமே எடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு ஸ்பேஸ் எங்களுக்கு இன்னும் கிடைக்கல. கிடைச்சதுன்னா கண்டிப்பா லைவ் போடுறோம். என்ன சொல்றா பாருங்க. ப்ரோ பாவம். ஆமாங்க, உண்மையிலே பாவப்பட்ட மனுஷன். சீரியல் உள்ளேயும் பாவப்பட்ட மனுஷன் தான், சீரியல் வெளியுமே பாவப்பட்ட மனுஷன் தான். அது ரொம்ப பாவம். அவருக்கு ஏன் கல்யாணம் ஆயிடுச்சு இப்ப வரைக்கும் நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. ஐ சப்போர்ட் அக்கா. கதிர்ராஜ் ஃபேன் பேஜ். ஐ சப்போர்ட் கா. வேற யாரு? என்ன திடீர் லைவா தோணுச்சு. ஷெட்யூல் பிரேக்ல இருக்கும், வெட்டியா இருக்கும். சரி பேசலாமே. நெக்ஸ்ட் எங்களோட வெட்டிங் சீக்வன்ஸ் அந்த மாதிரி பிளான் வந்து நிறைய பேர் வந்து என்னன்னு கேட்டுட்டே இருக்கீங்க. சரி உங்ககிட்ட பேசலாம், பேசி சொல்லலாம் அப்படின்னு தான் இந்த லைஃப். தலைவா வந்துட்டேன். வாங்க தலைவா, எப்படி இருக்கீங்க? சிஸ்டர் உங்களுக்கு எப்போ மேரேஜ்? எனக்கே தெரியலங்க. உங்க ஒரிஜினல் மேரேஜ் கேக்குறாங்க, சொல்லுங்க. 12 வருஷம் ஆயிடுச்சுங்க. 12 இயர்ஸ் ஆயிருக்கு உங்களுக்கு மேரேஜ் ஆகி. ஒரிஜினல் மேரேஜ் பாத்தீங்கன்னா ஆயிருச்சு, அது ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 6 வருஷம். அதுக்கு முன்னாடி 6 வருஷம் என்னது? அவங்க ஆக்சுவலா மேரேஜ் ஆகி 12 இயர்ஸ் ஆகுது. குமரவேல் காம்போ சீன்ஸ். கவலைப்படாதீங்க, குமரவேல் அடி வாங்குற தருணம் கூடிய சீக்கிரமே வரும். அடி வாங்குறத உங்களுக்கு என்னடா அவ்வளவு ஆசை அடி வாங்குறத பாக்குறதுக்கு? அது சீரியலுக்காக சும்மா அடி வாங்கினா பரவாயில்ல. இந்த ஜீவன் உண்மையிலே நெஞ்சில அடி வாங்குது, மிதி வாங்குது, எல்லாமே வாங்கிட்டு தான் இருக்கு. கூடிய சீக்கிரம் வாங்கும், கவலைப்படாதீங்க. நடந்தாலும் இவர் வாங்குவாரு, அவரு கூட கல்யாணம் நடந்தாலும் வாங்குவாரு. எப்படி இருந்தாலும் வாங்குறது. எல்லாமே நான் வந்து இந்த ஒரிஜினல் என்னோட லவ்வுக்காக தான் பண்றேன். அதையுமே வந்து தூக்கி போட்டு போறாங்க மக்களே. இதெல்லாம் வந்து பொண்ணுங்களை நம்பவே நம்பாதீங்க. PS2 பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 14ல மேரேஜ் ஆன்னு கேக்குறாங்க. உனக்கு 12 ஆச்சு உங்களுக்கு மேரேஜ். 26 14 ஏஜ்லயா? என்ன இது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. 20th June 2014 கேக்குறாங்களா? இல்லங்க 2018ல ஆச்சு எனக்கு. நீங்க பெட்டிங்ல அடிக்கிறத, நீங்க பேட்டிங் அடிக்கிறது, சாரி பெட்டிங் அடிக்கிறதா? ஏன்னா ஐபிஎல் பெட்டிங் நினைச்சு போறாங்க. கண்டிப்பா தலைவா கிரவுண்ட். சுகன்யா பத்தி சொல்லுங்க, அபௌட் ஹர் ரியல் லைஃப். சுகன்யா ரியல் லைஃப் என்ன? அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, ஜாலியா இருக்கா, சிங்கிளா இருக்கா, அவ்வளவுதான். சீரியல்ல கல்யாணம் பண்ணிட்டு வில்லியா இருக்கா, அவ்வளவுதான். ஜாலியா இருக்கா. அவங்க சுகன்யான்ற கேரக்டர் வந்து சாந்தினி வந்து சூப்பர், செம்ம கேரக்டர், ஜாலியான கேரக்டர், செம்ம ஜாலி. எல்லாரும் போட்டு செம்ம திட்டுறாங்க அவளை. எங்க அப்பாக்கு அப்புறம் எனக்கு அப்புறம் சுகன்யா கேரக்டர் தான் போட்டு செம்ம திட்டுறாங்க. பாவம். மிஸ்ஸிங் ஆகாஷ் இன் PS2. பாருங்க, யூ டோல்ட் யுவர் ஏஜ் 20, ஆனா உங்களுக்கு கல்யாணம் ஆகி 14 இயர்ஸ் ஆகுது எப்படின்னு கேக்குறாங்க. 14 இயர்ஸ் ஆகுதா? அத நான் கிளப்பி விட்டேன் நடுவுல. 6 இயர்ஸ் தான் ஆகுதுன்னு சொன்னேன். அப்ப என்ன, எனக்கு 14 வயசுல கூட கல்யாணம் ஆயிருக்கலாம், ஏன் ஆயிருக்க கூடாதா? அக்கா உங்களோட ஹஸ்பண்ட பத்தி சொல்லுங்க, அவர் என்ன பண்றாரு? எங்க போட்டு எனக்கு வரவே இல்லையே. தெரியல, கமெண்ட் மாதிரியா நான் படிச்சேன் பத்தியா, எவ்வளவு சூப்பரா. ஏய் நீ யார் சொல்லி மூஞ்சில குத்திடுவேன். எப்படி இருக்கு உங்க அத்துக்காரர்? ராஜி டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ராஜி டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இல்லாமலா? இப்ப வேற நிறைய ரியாலிட்டி ஷோஸ்ல கூட, நிறைய ரியாலிட்டி ஷோஸ் மீன்ஸ் இந்த சூப்பர் சிங்கர் அந்த மாதிரி எல்லாம் கூட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்து அந்த ஊர்ல இருக்கிற டான்ஸ் ப்ரோக்ராம்ல அரசியை சேர்க்கல. அரசியை சேர்த்திருந்தா ஃபர்ஸ்ட் பிரைஸ் கார் வந்து அரசி தான் அடிச்சிருப்பாங்க. இது வந்து அது ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு உள்ள. காமெடி. நீ சைல்டு மேரேஜ் பண்ணிட்டீங்களா? உங்க அப்பாவோட நம்பர் கேக்குறாங்க. எனக்கு கல்யாணமே ஆகலங்க, சும்மா சொல்றாருங்க. மனுஷனே செம்ம ஹாப்பியா இருப்பாரு இப்போ. வடிவேல் சார் மாதிரி அப்படி தலையில இருந்து இப்படி கை எடுத்தாப்புல இவங்க ஹஸ்பண்ட் கை வச்சு மாட்டிக்கிட்டாரு. இப்ப அந்த மனுஷனோட நம்பர் எல்லாம் கேக்குறாங்க. அவர் ஏதோ ஜாலியா இருக்காப்ல, விட்டுருங்க. ப்ரோ நீங்க எப்போ ஏகே கூட ஆக்ட் பண்ண போறீங்க? சீக்கிரம் சொல்லுங்க. உண்மையா சொல்ல போனா ஆகாஷா
ஆ? ஆகாஷா கேக்குறாங்க. எனக்கிட்ட நீதான் திட்டு வாங்க போற ஏகே ஃபேன்ஸ் கிட்ட, தலை ஃபேன்ஸ் கிட்ட. இல்ல நம்ம சீரியல் கதை பேசிட்டு இருக்கும்போது ஏகேன்னு சொல்றாங்களா, அதனால சரி. அதுதான்மா எனக்கு பிரச்சனை இல்லை, நீதான் செம்ம திட்டு வாங்குவ பாத்துக்க. என்னோட இது என்னன்னா அப்படியே போயிட்டே இருக்கேன் ப்ரோ. இது கிடைக்குதோ அப்படியே பண்ணிட்டே இருக்கேன், நடிச்சுட்டே இருக்கேன். அது காலப்போக்கில் எப்படி மாறுதோ அதுக்கு ஏத்த மாதிரி அப்படியே நம்மள அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஆனா ஆசை தான் அவரோட நடிக்கணும். தங்கமயில இலக்கா டிகிரி கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ணவங்களா பண்ணுவாங்களா இந்த இந்த சீரியல்? சீரியல்? நீங்க சீரியல் ஒழுங்கா பாக்குறீங்களா இல்லையா? இல்ல இல்ல ஃபியூச்சர்ல டிகிரி கம்ப்ளீட் பண்ணிடுவாங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. அப்போ சீரியல் ஃபியூச்சர்லயா? பாக்குறதுக்கு அவங்களுக்கு தெரியுது அடிவாளி. தெரியல, அது அது சரியா எங்க படிக்கல. கல்யாணமே இன்னும் தெரியல, அவங்க டிகிரி கண்டிப்பா எங்களுக்கு தெரியாது. யாரா நீங்க? சினிமால என்டர் ஆவீங்களா, சான்ஸ் வருதா உங்களதான் கேக்குறாங்க. சினிமால சினிமால நடிப்பீங்களா, சான்ஸ் வந்தான்னு கேக்குறாங்க. பண்ணிருக்கேங்க, படம்லாம் பண்ணிருக்கேங்க. ஹிட்லிஸ்ட்னு ஒரு படம் பண்ணேன், இப்போ அமேசான் பிரைம்ல இருக்கு அந்த படம். ட்ரௌமான்னு ஒரு படம் பண்ணேன், இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆச்சு, 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் பேக். பண்ணிட்டு தான் இருக்கேன். யாருமா யாருமா உன் பெரிய பையன் கூப்பிட்டானா? உன் குழந்தை தானே கூப்பிட்டது பின்னாடி. 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க ஒரு குழந்தை. ஒரு பையன் வந்து 7th ஸ்டாண்டர்ட், இன்னொரு பொண்ணு வந்து 3rd ஸ்டாண்டர்ட், இன்னொரு பையன் யூகேஜி. 3 பசங்க அவங்களுக்கு. ஆனா அப்படி பார்த்தா உங்களோட பையனுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். சத்யா, நீங்க சினிமால என்டர் ஆகுவீங்களா? இல்லங்க, எனக்கு நீங்க உங்க ப்ரொஃபைல் தெரியாதா உங்களுக்கு? சினிமால எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. மேபி இன் ஃபியூச்சர்ல ஏதாவது வந்தா பாக்கலாம். பட் எனக்கு எப்பவுமே சீரியல்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். டு பி ஹானஸ்ட், எனக்கு சீரியல் பண்ணணும்னா ரொம்ப ஆசையும் கூட. சோ அதனால அவங்கள பத்தி தெரியுமா தெரியாதா? செல்லமே படத்துல வந்து சின்ன வயசு ரீமாசனா அவங்க தான் பண்ணிருப்பாங்க. அதுவும் இல்லாம ஹேராம் படத்துல குழந்தையா நடிச்சிருப்பாங்க. அவங்க ஒரு குழந்தை நட்சத்திரம். அதுல இருந்து எவ்வளவு 45 வருஷமா நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நீங்க சினிமால வருவீங்கன்னு கேக்குறீங்க. உண்மையாலுமே அவங்க செல்லமே படத்துல அந்த ரோல் பண்ணிருக்காங்க, ரீமாசனோட சின்ன வயசு. உங்களுக்கு PS2ல எந்த கேரக்டர் பிடிக்கும் எக்ஸெப்ட் யுவர் கேரக்டர்ஸ்? உங்க கேரக்டர்ஸ் தவிர என்ன கேரக்டர் பிடிக்கும்னு கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து அம்மா கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். கோமதி இருக்காங்கல்ல, அவங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப பிடிக்கும். அதாவது ரொம்ப அன்பா, ரொம்ப பாசமா, எல்லா மருமகளுங்களும் நல்லா பாத்துக்கிற மாதிரி ஒரு ஹோம்லியான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு? எனக்கு அஜய் சாரோட கேரக்டர் பிடிக்கும். ரொம்ப என்னதான் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேல வந்து ஒரு பாதிப்பு நடக்குதுன்னா அந்த டைம்ல மட்டும் தான் ரியாக்ட் பண்ணுவாரு. இப்ப நானும் எங்க அப்பா எல்லாம் பின்னாடி பழி வாங்குவோம்ல, அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாரு. இஸ் குட். அதனாலதான் வந்து எனக்கு அவர் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப கெட்டவர் கிடையாது, மோதனா கெட்டவங்க அந்த மாதிரி. நல்ல பேலன்ஸ் போவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிக் பாஸ் எங்களெல்லாம் யாருங்க பிக் பாஸ் கூப்பிடுவா? ஆமாங்க, எங்களெல்லாம் கூப்பிடுவாங்களா தெரியல. அத பத்தி நான் யோசிச்சதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா அது அப்போ பாக்கலாம். கண்டிப்பா கூப்பிடுவாங்க இந்த வாட்டி உங்களை பிக் பாஸ், கவலையப்படாதீங்க. ஆடியன்ஸா படுவாவி, என் உயிரை எடுத்துட்டு இருக்கிற குமார், என் தம்பி தான் குமார். டுடே பங்காளிஸ் எம்ஐ வின் பண்ணுவாங்களா? எம்ஐ தான் இன்னைக்கு கன்ஃபார்ம் வின்னு. சிஎஸ்கே போயிருச்சுன்னா அது கவலையே இல்லை எங்களுக்கு. நாங்க எல்லாமே சாதிச்சிட்டோம். 5 கப்பு 10 ஃபைனல் எல்லாமே பண்ணியாச்சு. இந்த சீசன்லாம் அடுத்த சீசன் வந்து ஸ்ட்ராங்கா கம்பேக் கொடுப்போம்னு தல தோனி சொல்லிட்டாப்ல. அதனால பிரச்சனை இல்லை. இந்த வாட்டி எம்ஐ தான் நம்ம சப்போர்ட். சக்தி ப்ரோ. இப்ப திரும்ப கதிர்ராஜ் ஏன் வரல, அவங்க கல்யாணம் எப்ப, இதுதான் கேட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம லைவ் முடிச்சுக்கிறோமா? அந்த மாதிரிதான் பண்றாங்களா நம்மள? நம்மளே லைவ் முடிச்சுக்கிற அளவுக்கு பண்றாங்களே. கதிர்ராஜ், நீங்க எந்த ஐபிஎல் டீம் சப்போர்ட் பண்ணுவீங்க? சிஎஸ்கே தான் ஆல்வேஸ். தோத்தாலும் ஜெயிச்சாலும் சிஎஸ்கே. சம சம. சிஎஸ்கேனா அந்த ரெட் கலர் டி-ஷர்ட் போட்டிருப்பாங்கல்ல, சும்மா சொல்லு, எந்த கலர் போட்டிருப்பாங்க? மஞ்சள் கலர். ஓகே, பரவாயில்ல, தெரியுது. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கேன்ல. பரவாயில்ல, குட். சில பேர்லாம் வந்து பிளாங்கா சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க என்ன டி-ஷர்ட்னு கூட தெரியாது. இப்ப விராட் கோலி, ரோஹித் சர்மா, தோனி இந்த மாதிரி மட்டும் வச்சுப்பாங்க நேம். அக்காவோட நெட் பஃபர் ஆகி நிக்குது.
உங்க மேரேஜ் நடக்குமா? அதுதாங்க சொன்னாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. கொஞ்சம் அது இதுவா போயிட்டு இருக்கு, பிரச்சனையா போயிட்டு இருக்குல்ல. எங்க இருந்து எனக்கு மேரேஜ் எல்லாம் பண்ணி வைப்பாங்க அந்த பொண்ணு? சதீஷோட தான் நடக்கும் உங்களுக்கு. ஆனா விட்டுருவனா? பெரிய பிரச்சனை இருக்கு. என்னாச்சு? ஃபுல்லா இந்த வாக்குல நிக்கிறாங்க. 2 பேரும் செலிபிரிட்டி ஐபிஎல் டிக்கெட் கிடைச்சா கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. எங்களுக்கு கிடைச்சா நாங்களே போயிடுவோம் ஐயா ஃபர்ஸ்ட். என்னாச்சு? அவங்க ஒரு பிளாங்க் ஆகி நிக்கிறாங்க. சத்யா, சத்யா தெரியலையே என்னாச்சுன்னு. ஃபுல்லா அவங்க ஹேங் ஆயிடுச்சு. சத்ய சாய் கிருஷ்ணன் லெஃப்ட். ஓகே மக்களே, ரொம்ப ஹாப்பி. எப்போ மேரேஜ் ப்ரோ? இட்ஸ் மீ கௌதம். டேய் கௌதமே, பிச்சுருவோம் உன்னை. சாப்பிட்டீங்களா 2 பேரும்? ஐயா அச்சு சக்தி, ஹாய் ஹாய் ஹாய்மா, என்ன பண்றீங்க? நான் தான் சொன்னலம்மா இந்த டைம் லைவ்ல இருப்பேன்னு. மெசேஜ் பண்ணா நான் என்னமா பண்றது? நான் 10 hours மூவி பார்த்தேன், சூப்பர்ண்ணா. சிஎஸ்கே ஃபேன்ஸ். ஓகே, ஓகே மக்களே, இன்னைக்கு லைவ் வந்து ரொம்ப சிறப்பா போச்சு. நேற்று ஒரு தம்பி வந்து கேட்டிருந்தீங்க லைவ் வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்காக தான் லைவ் வந்தோம். ஆக்சுவலாக நான் மட்டும் தான் வராங்க மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சத்யா அவங்களே வந்து நம்ம 2 பேருமே லைவ் வரலாம் அப்படின்னாங்க. சரி, உங்களுக்காக தான் லைவ் வந்தோம். ரொம்ப ஹாப்பி உங்க எல்லாத்தையுமே பேசினது. லாட்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் யூ. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. ஆல்வேஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாம நாங்களாம் எதுவுமே கிடையாது. கீப் சப்போர்ட்டிங் அஸ். கண்டிப்பா உங்க மூலயமா நாங்க வேற லெவல்ல வந்து கண்டிப்பா வளர்ந்து, நாங்க வளர்ந்தோம்னா கண்டிப்பா, நான்லாம் கண்டிப்பா வளர்ந்தேன்னா இல்லாத நிறைய பேருக்கு நான் நிறைய செய்வேன். நம்ம தம்பி பாலா மாதிரி, கேபி பாலா மாதிரி அந்த அளவுக்கு நான் உழைக்கணும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஷ் ஆல் சக்சஸ் எல்லாருக்குமே. சரிங்களா? உங்க என்ன பாதை வச்சிருக்கீங்களோ, என்ன பாதையில போயிட்டு இருக்கீங்களோ அதை விட்டுறாதீங்க. சரிங்களா? நீங்களுமே உங்க லைஃப் வந்து சூப்பரா கொண்டு போங்க. உங்க லைஃபுமே ஒரு பெரிய ஒரு விஷயத்தை அடிக்கடி இன்மெட் லைவ் வர ட்ரை பண்றேன். சரிங்களா? ஓகே மக்களே, இதோட நான் இங்க கிளம்பிடுறேன். கிளம்பட்டுமா?